பாருங்க, கருப்பு கவுனி கஞ்சி பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணலாம். வந்து பெல் ஐக்கான் ஆல் காட்டும் டச் பண்ணலாம். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போட வீடியோ போட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு கவுனி கஞ்சி பண்ணுறதை பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி கஞ்சி அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து நார்ச்சத்து, புரதச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் 6 எல்லாமே இருக்குது. B6 BC எல்லாமே இருக்குது இதில். இது வந்து நமக்கு மேக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம கேன்சர் செல்லை வந்து நமக்கு அழிக்கக்கூடிய இது இருக்குது. அதோட எல்லா இதுவும் இருக்குது இதில். இது வந்து நம்ம ஒரு 10 மணி நேரம் வந்து நல்லா ஊற போட்டுடணும். 10லேருந்து 12 மணி நேரம் ஊற போட்டால் தான் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு வரும் மாவா. இல்லாட்டி இதை அரைப்படாது சட்டுன்னு. இதை நல்லா மாவை அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு இதில் வந்து நம்ம எந்த டம்ளாரில், எதில் டம்ளாராக கப்பா எதில் போடுறோம் வந்து 7 டம்ளார் தண்ணி விட்டு ஜலம் விட்டு நான் வந்து இப்போ இதை வச்சுட்டுருக்கேன். இது ஒரு 7-8 விசில் விடணும். அப்போ தான் நல்லா வேகும். வெந்தாட்டு நம்ம வந்து உப்பு போட்டு மோர் விட்டு இது வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து உரிச்சு நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதை நம்ம அப்படியே சூட்டோடு போட்டுட்டோம்னா போகிறோம். இது வந்து நீங்கள் வதக்க வேண்டாம். ஒன்று வேணால் அப்போ நம்ம குடிக்கும்போது வாயில் வந்து அகப்படும் போது அந்த வெங்காயத்தோட உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். இதை குடிச்சிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பசி தாங்கும். அதனால் வந்து இதை இப்போ கருப்பு கவுனி கஞ்சி பார்க்கலாம். அதை நான் அரைச்சி இது பண்ணிட்டுருக்கேன். குக்கர் வந்து ஒரு 7 விசில் விட்டு அணைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், 7 விசில் விட்டு நல்லா அதை கஞ்சி ஆகிடுது. கருப்பு கவுனி கஞ்சி தெரியுதா? இதில் வந்து எல்லா சத்துமே இருக்குது. நமக்கு உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து, புரதச்சத்து, விட்டமின் BC B6 எல்லாமே இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். கேன்சர் அழிக்கக்கூடிய செல்கள், கேன்சரில் அழிக்கக்கூடியது இருக்குது, சத்து எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். பார்த்துக்கலாம், கல் உப்பு தான் போடுறனால வேணுன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. கம்மியாக போட்டுக்கிறேன். இந்த சூட்லேயே வந்து இந்த வெங்காயத்தை போட்டேன்னா சூட்டோடையே அப்படி கலரி விட்டு மூடி வச்சிட்டேன்னா அப்படியே கொஞ்சம் வெந்துக்கும். அப்போ தான் நம்ம வாயில் அகப்படும் போது கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம குடிக்கிற வரைக்கும் அப்படியே ஊறி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா அது அப்படியே வெங்காயம் ஊறிக்கும். இதை பாருங்கள், இது இப்போ சூடாக இருக்குது. இப்போ மோர் விட வேண்டாம். நம்ம குடிக்கும்போது மோர் விட்டுக்கலாம். சூடாக விட்டால் நமக்கு வந்து காமாலை வரும்பா. சூட்டோட மோர் விடக்கூடாது.